இந்த காயில நேரத்துல தாத்தா எங்க போயிருப்பாரு? மேடம், வாட்ச்மேன் தாத்தா வேறு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டாரு. டைரி உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னார். ஓகேங்களா? தாத்தா, எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு உங்களோட பழகுனது. இறந்து போன எங்க தாத்தாவை நினைச்சிட்டே இருந்தபோது நானும் உன் தாத்தா தாம்மா அப்படின்னு சொல்லி என்ன ஆசீர்வாதம் பண்ணது என்னோட தாத்தா என் கூடவே இருக்கிற மாதிரி இருந்தது. என்னோட தாத்தாவும் உங்களை மாதிரி தான் தமிழ் லிட்ரேச்சர் புக்கெல்லாம் படிச்சுட்டே இருப்பாரு. புத்தகம் படிக்கிற பழக்கத்தால நம்மோட மொழி அறிவு வளரும்னு அறிவுரை சொல்லுவாரு. நீங்களும் அப்படித்தான். நீங்க மனசுல நினைக்கிறதெல்லாம் எழுதி வைங்கன்னு உங்களுக்கு ஒரு டைரி கொடுத்தேன். ஆனா அது இப்போ எனக்கே திரும்பி வந்திருக்கு. என் மனதுக்கு நெருக்கமான அனன்யா, டைரி எழுதியே பழக்கமில்லாத நான் இப்படி எழுதுவேன் என்று நினைக்கவில்லை. காலையில் இருந்து டீ, அபார்ட்மெண்ட் கேட், டீ, அபார்ட்மெண்ட் கேட் என்று இருப்பதுதான் என் வேலை. யாருமே சரிவர கவனிக்காத என்னை நீங்கள் கடந்து செல்லும் பொழுது முதல் பார்வையிலேயே புன்சிரிப்புடன் சென்றதை பார்த்தேன். உங்கள் கண்களை பார்த்ததும் அதில் ஒரு உண்மையும் பாசமும் இருந்தது. மறுநாள் உங்கள் பெயர் என்ன என்று கேட்டேன். அனன்யா என்று சொல்லிவிட்டு, நீங்க போட்டு கூப்பிட வேண்டாம், நீ என்று கூப்பிடுங்கள் என்று என் கைகளை பிடித்து சொன்னாய். யாருமே என்னை கண்டுகொள்ளாத போது நீ மட்டும் என்னிடம் வாஞ்சையுடன் நடந்து கொண்டது மனதுக்கு ரொம்ப பிடித்திருந்தது. பரபரப்பான இந்த உலகில் நீ காலையில் ஆபீஸ் செல்லும் நேரமும் வரும் நேரமும் மாறியதே இல்லை. இதன் மூலம் நீ எவ்வளவு ஒரு
தெளிவான வாழ்க்கையை வாழ்கிறாய் என்று நினைத்து சந்தோஷப்படுவேன். யோ ஜார்ஜ், மோட்டர் போடியா. ஒரு நாள் என்னை பெயர் வைத்து ஒருமையில் அழைத்த ஒரு இளைஞனை நீ கடிந்து கொண்டது என் கண்களில் நீரை வரவழைத்தது. இந்த மக்கள் கூட்டத்துக்கு நடுவில் நீ மட்டும் பளிச்சென்று மின்னும் நட்சத்திரம் போல எனக்கு தெரிந்தாய். எனது பேத்தியும் அப்படித்தான். உன்னில் தினமும் அவளை பார்க்கிறேன். அவள் எங்கிருக்கிறாள், எப்படி இருக்கிறாள் என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு விஷயத்தில் எங்களை விட்டு சென்று விட்டாள். முதுமையில் தோல் சுருங்க சுருங்க, உடம்பின் பலம் குறைய குறைய எப்பொழுதும் பழைய ஞாபகங்களும் பாசத்திற்கான ஏக்கமும் இருந்து கொண்டே இருக்கும். இந்த தனிமைக்கும் முதுமைக்கும் மருந்தாய் இருந்தது உனது செயல்கள் அனைத்தும். உன் பெற்றோரின் வளர்ப்பை நினைத்து பெருமைப்படுகிறேன். தினமும் நீ ஆபீஸ் போகும்போது பாதுகாப்பாக போய் வர வேண்டும் என்று உனக்காக நான் கடவுளிடம் வேண்டிக் கொள்வேன். நீ இப்பொழுது போல் என்றும் முகத்தில் புன்சிரிப்புடனும் கண்களில் உண்மையுடனும் இருக்க வேண்டும். உன் எதிர்கால வாழ்வில் எல்லாம் சிறப்பாக அமையும். உன்னையும் நான் மறக்க மாட்டேன், நீயும் என்னை மறக்க மாட்டாய். உன் வாழ்வின் முக்கியமான தருணத்தில் என்னை மறக்காமல் அழைக்க வேண்டும். நான் வருவேன். நீ ஊருக்கு சென்றதனால் உன்னிடம் சொல்லிவிட்டு செல்ல முடியவில்லை. வேறு இடத்தில் வேலை மாற்றலாகி இருக்கிறது. நீ கொடுத்த குளிருக்கு இதமான போர்வையும் ஸ்வெட்டரும் எனது உடம்புக்கும் மனதுக்கும் எப்பொழுதும் ஒரு கதகதப்பை கொடுத்து கொண்டே இருக்கும். மீண்டும் சந்திப்போம். என் முதுமை மகிழ்ந்த நினைவுகளுடன் உன் தாத்தா.